கடந்த 2-3 நாட்களாக அதிமுக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அதிமுகவில் இணையப் போகிறார் என்பதுதான். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் செந்தில் பாலாஜி மீண்டும் பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆனால் இந்த தகவலின் பின்னணியை சற்றும் ஆழமாக பார்த்தால், இது வெறும் ஒரு அரசியல் கட்சி மாறுதல் குறித்த விவகாரம் மட்டுமல்ல, அதிமுகவின் கொங்கு மண்டல அரசியல் கணக்குகளோடும் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற கேள்வி எழுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை கொங்கு மண்டலம் என்பது எப்போதுமே முக்கியமான அரசியல் களமாக இருந்து வருகிறது. அந்த களத்தில் பல ஆண்டுகளாக கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தி தொண்டர்களுடன் நெருக்கமாக பயணித்து தனக்கென ஒரு வலுவான அரசியல் அடித்தளத்தை உருவாக்கியவர் எஸ்.பி. வேலுமணி. எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவின் வலிமையான பகுதியாக பார்க்கப்படும் கொங்கு மண்டலத்தில் காலப்போக்கில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களையும் கடந்து கட்சியின் அமைப்பு வலிமையை நிலைநிறுத்துவதில் வேலுமணியின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஆட்சியில் இருந்த காலத்திலும் எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலும் அதிமுகவின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்பட்டவர் என்ற அடையாளம் எஸ்.பி. வேலுமணிக்கு இருக்கிறது. குறிப்பாக கோவை மற்றும் கொங்கு மண்டலத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் அரசியல் அமைப்புகளுடன் அவர் உருவாக்கிய நீண்டகால தொடர்பு அவரை அந்த பகுதியில் ஒரு முக்கியமான அரசியல் சக்தியாக நிலைநிறுத்தியுள்ளது. அதனால்தான் அதிமுகவின் எதிர்கால அரசியல் குறித்து பேசும்போது கொங்கு மண்டலத்தையும் எஸ்.பி. வேலுமணியின் பங்களிப்பையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இந்த நிலையில் வேலுமணியின் அரசியல் செல்வாக்கையும் இமேஜையும் பாதிக்கும் வகையில் பல்வேறு தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்படுவதாக அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் சந்தேகம் எழுப்பப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகவே செந்தில் பாலாஜி மீண்டும் அதிமுகவுக்கு வருகிறார் என்ற தகவல் பரப்பப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் அதிமுக வட்டாரத்தில் செந்தில் பாலாஜியை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வருவது குறித்து முழுமையான வரவேற்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது. பல்வேறு கட்சிகளில் பயணித்துள்ள செந்தில் பாலாஜியின் அரசியல் பின்னணியை கருத்தில் கொண்டு அவரை மீண்டும் கட்சிக்குள் இணைப்பது கட்சியின் நலனுக்கு சாதகமாக இருக்குமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் செந்தில் பாலாஜி பாஜகவில் இணைய போகிறார் என்ற பேச்சும் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகிறது. ஒருபுறம் அதிமுக, மறுபுறம் பாஜக, இப்படி பல்வேறு தகவல்கள் பரவி வரும் சூழலில் எது உண்மை, எது அரசியல் வதந்தி என்ற குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த பரபரப்புக்கு நடுவிலும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் எஸ்.பி. வேலுமணி கட்டி எழுப்பி இருக்கும் அரசியல் அடித்தளம் என்பது திடீரென உருவானது அல்ல. ஒரு தலைவரின் பலம் என்பது பதவியால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. பல ஆண்டுகளாக தொண்டர்களுடன் உருவாக்கிய உறவு, கட்சிக்காக செய்த பணி, களத்தில் உருவாக்கிய நம்பிக்கை, தேர்தல் அரசியலில் நிரூபித்த செயல்திறன் ஆகியவைதான் ஒரு தலைவரின் உண்மையான பலமாக மாறுகின்றன. அந்த வகையில் கொங்கு மண்டல அதிமுக அரசியலில் எஸ்.பி. வேலுமணியின் இடம் முக்கியமானது. அரசியல் வதந்திகள் எத்தனை வந்தாலும், தனிப்பட்ட இமேஜை சிதைக்கும் முயற்சிகள் எத்தனை நடந்தாலும், பல ஆண்டுகளாக தொண்டர்கள் மத்தியில் உருவாக்கப்பட்ட நம்பிக்கையை அவ்வளவு எளிதாக அசைக்க முடியாது. அதனால்தான் இன்றைய அதிமுக அரசியல் களத்தில் செந்தில் பாலாஜி குறித்த தகவல்களை காட்டிலும் கொங்கு மண்டலத்தில் எஸ்.பி. வேலுமணியின் அரசியல் செல்வாக்கு தொடர்ந்து எவ்வாறு செயல்படுகிறது என்பதுதான் முக்கியமான கேள்வியாக மாறியுள்ளது. தகவல்கள் மாறலாம், அரசியல் கணக்குகள் மாறலாம். ஆனால் பல ஆண்டுகளாக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு அரசியல் அடித்தளம் ஒரே ஒரு சர்ச்சையால் சரிந்து விடாது. கொங்கு மண்ணில் அதிமுகவின் வலிமையை பற்றி பேசும்போது எஸ்.பி. வேலுமணியின் பெயர் தவிர்க்க முடியாத முக்கிய அரசியல் அத்தியாயமாகவே தொடர்கிறது.